இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோவால தீபக் சார் சொன்னது. 2.5 பில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் வெஸ்டி 2023ல 7000 டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நாளைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. 5 டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மினிட்டுக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மினிட்டுக்கு. நீங்க நான் சொல்லலன்னா யாரோ சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. யாரோ புதுசா ஜாயின் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும். எப்படிப்பட்ட பொருட்கள் எவ்வளவு பணம் இருக்கு, 10 பைசா போடல. நம்ம 3 விஷயம் தான், லேர்ன், டீச், டூப்ளிகேஷன். நான் அதை தான் அந்த ரிவ்யூவில் சொன்னேன். என்னையா பண்ணியிருக்கேன் நான் கற்றுக்கிட்டேன். நான் +2 படிச்சோன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் வீட்டில். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜே கிடையாது. நான் கற்றுக்கிட்டது லேர்ன் பண்ண, டீச் பண்ண கற்றுக்கிட்டேன், டூப்ளிகேட் பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த 3 விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு என் வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்கு. 6000க்கு மேல மில்லினியர்ஸை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, கார்னிவல் ஃபங்க்ஷன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2030ல ஒரு பில்லியன் + கம்பெனியாக மாறும். 100% மாறும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நான் திரும்பியும் சொல்றேன், WHO ரிப்போர்ட்டர் படி பார்த்தா வெஸ்டீஜுக்கு தான் அந்த தகுதி மிகப்பெரிய லெவலில் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி, சர்டிஃபிகேஷன், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இன்னைக்கு நம்ம ட்ரெஷரை விரும்புகிற உலகத்துக்கு, இந்தியனோட ட்ரெஷரை விரும்புகிற உலகத்துக்கான ப்ராடக்டாகவும் நம்ம ப்ராடக்ட் இருக்கு. 9 பேஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? ஒரு 100 கோடி பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா டைரக்டர் போனஸ்க்கு ஒரு 15 கோடி எடுத்து வைக்கிறாங்க. நான் சொல்றது பிவி. டீம் பில்டிங் போனஸ்க்கு ஒரு 3 கோடி, டிராவல் ஃபண்டுக்கு ஒரு 3 கோடி, எல்ஓபிக்கு ஒரு 18 கோடி, அதுக்கப்புறம் கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், எலைட் போனஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, 49% ராயல்டி கொடுக்குற ஒரு நிறுவனங்கள் உலகத்தில் இருக்குன்னா ஸோ நமக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ நம்மளோட 2001 பிவி பண்ணால் நமக்கு என்னெல்லாம் வரும், ஸோ ஒவ்வொரு ராயல்டி இன்கமும் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ முக்கியமாக பேசுகிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. வெஸ்டீஜ் இப்போ டிஜிட்டலாக நிறைய விஷயங்களை மாற்றிட்டு ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்ன? கையில் நிறைய ஆப் வச்சுருக்கீங்களா? எந்த ஆப் உங்களுக்கு பணம் தருது? யாரோ கார் வச்சுருக்காங்க, யாரோ புக் பண்ணுறாங்க, ஓலாக்கு காசு போகுது, யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க, யாரோ சாப்பிட்றோம், ஸ்விக்கிக்கு காசு போகுது. அப்போ நம்ம மொபைலில் இருக்க எல்லா ஆப் மூலமாகவும் நம்ம காசு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்? ஆனால் இது ஒரு ஆப் மூலமாக ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை உங்களோட ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறீங்க. சொத்து இருந்தால் கூட யாரோ களவாண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சொத்து பத்திரத்துக்குலாம் நிரந்தரமே இல்லை. ஆனால் வெஸ்டீஜில் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மூலமாக ஒரு டிஜிட்டலாக உருவாக்கக்கூடிய ஒரு டீம், அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு டேர்ன் ஓவர், அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தின் மூலமாக உங்களோட ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போக போறீங்க. உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ் பிஸ்னஸை சாதாரணமாக பார்க்காதீங்க. ஹமாம் சோப் எத்தனை பேருக்கு தெரியும்? தாத்தா காலத்துலேருந்து சிந்தால் நிறைய பேர் லைபாயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஜென்ரேஷனாக இந்த பேர் வந்துட்டு இருக்கா. ஆனால் இந்த சோப்பு அவங்களுக்குலாம் யாரும் காசே கொடுக்கல. ஆனால் அஷூர் சோப்பு வாங்கினா, எனக்கு ஒரு சோப்பு வாங்கினா 90 காசு கிடைக்கும். கொஞ்ச நாள் அதே சோப்புக்கு 3 ரூபா கிடைக்கும். நான் பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம், வாங்கினா போதும். ஆனால் அப்போ யோசிச்சு பாருங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு டிஜிட்டலாக உருவாக்கி ஆப் மூலமாக பொருள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சோப்பு வாங்கினா உங்களுக்கு காசு வரும். உங்கள் ஃப்ரெண்டோட பையன் சோப்பு வாங்கினா உங்கள் பையனுக்கு காசு வரும். உங்கள் ஃப்ரெண்டோட பேரை சோப்பு வாங்கினா உங்கள் பேரனுக்கு காசு வரும். எப்படிப்பட்ட பிஸ்னஸில் இருக்கீங்க நீங்கள்? அப்போ எத்தனையோ ஆப்பை உட்கார்ந்து ஃபோனை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு விட்டுட்டு, ஒரு நாளைக்கு கடவுள் நம்ம கொடுத்துட்டு 2 மணி நேரம் தான் டைமே நமக்கு இருக்குது. ஏன்னா 8 மணி நேரம் யாரோ ஒரு ஓனர் கொடுத்துறீங்க, அவர் தான் வளர்ந்துட்டு இருப்பார். தூங்கிடுறீங்க, கிளம்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அப்புறம்